Hi sisters, welcome to Silk Thread Jewelry Making course. ஸோ டுடே கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடா பேங்கிள் டிசைன் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ கடா பேங்கிள் அப்படின்னா நம்ம வந்து ஒன் கட் பேங்கிளில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து கடா பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவும் ஒன் கட் ஃப்ளாட் பேங்கிள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன் கட் ஃப்ளாட் பேங்கில் நம்ம வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக டிசைன் பண்ணுறது அப்படின்னா ஸ்டோன் ஒர்க்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுக்குறது மாதிரி இருக்கும். அதில் வந்து பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணி நம்ம வந்து ரிமைனிங் ஸ்பேஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுலேயும் இந்த ஒன் கட் கூடால இதை விட திக்னஸ் அதிகமாக இருந்தாலுமே நம்ம அதை கடா பேங்கிள் தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ திக்னஸ் அதிகமாக அப்படின்னா இன்னொரு ஒன் கட் பேங்கில் சேர்த்து வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா என்ன ஒரு 2 கட் ஃப்ளாட் பேங்கிள் சேம் சைஸில் இருக்கணும். இந்த மாதிரி. ஓகேவா? இப்போது ஃப்ளாட் 2 கட் இல்லை, இது வந்து 4 கட் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதே சைஸில் கிடைக்கக்கூடிய ஃப்ளாட் பேங்கிள் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒன்று கூடால ஒன்று சேர்த்து வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணியும் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ நமக்கு இன்னும் திக்னஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஒன் கட்டை விட திக்னஸ் அதிகமான பேங்கிள் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ கிடச்சின்னா நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஒரு பேங்கிள் கூடால இன்னொரு பேங்கிளை வச்சு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை மாதிரி ஒன்று கூடால ஒன்று வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். ஒரு பேங்கிள் எடுத்துக்கணும், அதுக்கு சைடில் B7000 அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த பேங்கிளை எடுத்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். இந்த பிளேஸில் க்ளூ அப்ளை பண்ணணும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த பேங்கில் தூக்கி இதுக்கு மேலே வச்சிட்டோம்னா இதோட விட்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பேங்கிளாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் இன்றைக்கி நம்ம வந்து பேட்டர்ன் தான் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பீகாக் பேட்டர்ன் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? பீகாக் பேட்டர்ன் எடுக்கலாம். நீங்கள் நிறைய பேட்டர்ன் இருக்குது, பட்டர்ஃப்ளை, பேரட், நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பேட்டர்ன் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த பேட்டர்ன் மட்டும் மேக் பண்ணலாம். ஓகேவா? மேக் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணுறது, டிசைன் பண்ணுறதுலாம் நாளைக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ பேட்டர்ன் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போது நான் இந்த சைஸில் பேங்கிள் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஓகேவா, இது வந்து 3 2 கட்டை நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். 3 2 கட் பேங்கிள் அப்படின்னா ஒரு 2 கட் பேங்கிள் நமக்கு 1 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ 3 2 கட்டுங்கும்போது 3 சென்டிமீட்டர். ஸோ 3 சென்டிமீட்டர் சைஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? ட்ரா பண்ணிவிட்டு ஈவனாக 2 லைன் 3 சென்டிமீட்டர் விட்த்துக்கு. ஓகேவா? ட்ரா பண்ணிவிட்டு அதில் நம்ம இந்த பேரட்டை ட்ரா பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா பிரிண்ட் எடுத்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. தென் அதில் கொஞ்சம் சின்னதாக ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அந்த சைஸுக்குங்கும்போது நமக்கு வந்து
ரொம்ப சின்னதாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சின்னதாக இந்த மேல் பக்கத்தில் ஒரு ப்ரொஜெக்ஷன், கீழ் பக்கத்தில், சைடில் அப்படின்னு சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி ஒன்று ஸ்டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இதில் இந்த மேல் பக்கத்தில் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது, இந்த பக்கமும் நமக்கு வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ இது ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அடுத்தது ஸ்டிக் பண்ணுறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் காட்டுறேன். ஓகேவா? ஸோ OHP எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து OHP ஷீட்டை எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஷீட் வந்து மூவ் ஆகவே கூடாது. நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுறது வரைக்கும் ஷீட் வந்து மூவ் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி மூவ் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம வந்து ஸ்டாப்லர் எடுத்து நம்ம வந்து பின் பண்ணி வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும். ஓகேவா? இல்லையா? ஃபஸ்ட் இதுக்கு அவுட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜர்தோசி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம அவுட்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அவுட்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் இன்சைடில் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் B7000 க்ளூ தான் நம்ம யூஸ் பண்ணணும். வேறு க்ளூ யூஸ் பண்ணக்கூடாது. B7000 க்ளூ யூஸ் பண்ணோம்னா தான் நமக்கு நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகேவா? எந்த ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? க்ளூ அப்ளை பண்ணுறது ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த நெக் போர்ஷன் மட்டும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த நெக் போர்ஷனுக்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இது இப்படியே கொண்டு வந்து இது வரைக்கும் முடிச்சுக்கலாம். ஃபுல்லாக பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவும் பண்ணிக்கலாம். ஜர்தோசி எடுத்துக்கலாம். ஜர்தோசியை லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? ஜர்தோசி இல்லாட்டாலுமே நமக்கு பெண்ட் ஆகும். பட் நம்ம வந்து கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ எந்த பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த பிளேஸ்க்கு மேலே இப்படி க்ளூ ஜர்தோசியை வச்சுட்டு மெதுவாக இந்த ஷேப்பை வந்து அது ட்ராப் பண்ணியிருக்கிறதுக்கு ஏற்றாக்கில் நம்ம அப்படி
பெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். கீழே உள்ளதில் பற்றாமல் ரொம்ப துண்டு துண்டாக நம்ம வந்து வச்சோம்னா நமக்கு நல்ல ஃபினிஷிங் இருக்காது. இது வரைக்கும் தான் கொண்டு போகணும். இதுக்கு மேலே கொண்டு போகக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ஷார்ப் பாயிண்ட் வந்துடுச்சு. ஸோ ஷார்ப் பாயிண்ட் வந்தாச்சுன்னா நம்ம அதை கட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இனி இதை ஷேப்புக்கு ஏற்றாக்கில் நம்ம ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ப்ளேஸ் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து இப்படி மூவ் ஆகக்கூடாது. பின் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? க்ளூ அப்ளை பண்ண போர்ஷன் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி ரிமைனிங் போர்ஷனுக்கும் க்ளூ அப்ளை பண்ணி இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி பீஸ்னால் நம்ம கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் கட்டையாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம்.
நம்ம எந்த இடத்துல ஜர்தோசி வைக்கணுமோ அந்த பிளேஸில் மட்டும் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. க்ளூ வச்சுருக்க போர்ஷன்லலாம் பிடிச்சி இழுத்துதுன்னா வேஸ்ட் ஆயிரும். ஓகேவா? இனி அடுத்தது இந்த தலையில் இருக்கிறதும் அழகும். வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஸோ அழகு போர்ஷன் முடிச்சிட்டோம். இனிமேல் வருது.
ஓகேவா? ஸோ அவுட்டர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இனி இன்சைட் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம பேஸ் இருக்கணும்னு கூட இல்லை. நம்ம வந்து அவுட்டர் ஃபில் பண்ணியிருக்க பிளேஸில் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஹெட் பீஸ் மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அது ஃபுல்லாகவுமே நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். ஐ கூட நம்ம ரெண்டாவது அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? B7000 க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்ம இந்த மாதிரி சீக்வன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். சீக்வன்ஸ் ஸ்டோன்ஸ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சீக்வன்ஸ்னால் இந்த மாதிரி நம்ம வந்து ரப் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா ஒரு சீக்வன்ஸில் 2 3 சேர்ந்து ஒட்டி இருக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரப் பண்ணிவிட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். க்ளூ எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஹெட் போர்ஷன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த நெக் போர்ஷன். ஸோ நெக் போர்ஷனுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பீட்ஸ், சுகர் பீட்ஸ் இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணுறேன். அதில் வந்து கலர் சுகர் பீட்ஸ் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் இதுலேயும் ஸ்டோன்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது கூட அப்ளை பண்ணலான்னு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். சுகர் பீட்ஸ்னால் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அதை ஃபில் பண்ணி விடணும். கேப் இல்லாமல் ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிறது மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். எக்ஸஸாக இருக்குதுன்னா எடுத்துடலாம்.
இந்த க்ளூக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ ஸ்டோன்ஸை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி தான் நமக்கு வந்து பிடிச்சி பிடிச்சி இழுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, கையில் தண்ணியை நனைச்சிட்டு, இப்போது கையில் தண்ணி இருக்குதுன்னா, கையில் தண்ணியை நம்ம அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒட்டி வராது. சரியா? இல்லைன்னா இப்படி தான் ஒட்டி ஒட்டி இழுக்கும். ஸோ அதுக்கு பெட்டர் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தண்ணி ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக நம்ம கையில் இருந்துன்னா அந்த க்ளூ வந்து பிடிச்சி பிடிச்சி இழுக்காது. ஓகேவா? அதுக்காக. ஸோ நெக் போர்ஷனும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த விங்ஸ். ஓகேவா? இது ஒரு விங்ஸ், இது ஒரு விங்ஸ். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை மொத்தமாக பண்ணோம்னாலும் ஓகே. ஒரே டைமில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். ஓகேவா? ப்ராப்ளம் இருக்காது. பட் ஃபுல்லாகவுமே நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து ஃபில்லிங். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி பிங்க் கலரில் மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய திலகம் ஷேப் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து இந்த சைடுக்கு க்ரீன் கலர் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 3D பேட்டர்னில் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒன்று இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இந்த எண்டில் இருந்து வரோம். இப்படி வைக்கலாம், மாற்றி வைக்கலாம். சரியா? நம்மளோட விருப்பம்தான். இனி ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சுக்கணும். க்ளூ வந்து பாட்டமில் நிறைய வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து மேல் பக்கத்தில் க்ளூ வைக்க போகிறதில்ல. பாட்டமில் இருக்க க்ளூவில் தான் இது வந்து ஸ்டிக் ஆகி நிற்கும். ஓகேவா? மேல் பக்கத்தில் வச்சு பண்ணலாம். பட் என்ன ஆகும்னா க்ளூ வந்து எல்லாத்துலேயும் ஸ்டிக் ஆகி நிற்கும் அப்புறம். ஸோ அதனால் சின்னதாக ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்சம் க்ளூ வந்து நிறைய விட்டுக்கோங்க. கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும்.
நான் இப்போ இந்த பேட்டர்ன் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் இந்த பேட்டர்ன் தான் கண்டிப்பாக வைக்கணும்னு இல்லை. நீங்கள் வேறு பேட்டர்ன் கூட மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேக் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு பட்டர்ஃப்ளை இல்லை ஒரு ஃப்ளவர் அப்படி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கலர் காம்பினேஷன் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். ஓகேவா?
ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு விங்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த விங்ஸ். ஸோ இதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேன். ஐ ஷேப். ஓகேவா? இது எல்லாமே ஃபில்லிங் தான். இதே மாதிரிப்பட்ட ஃபில்லிங் தான். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இந்த எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ க்ளூ நிறைய அப்ளை பண்ணிக்கணும். வெளியே க்ளூ வராமல் பார்த்துக்கோங்க. இன்சைடில் மட்டும் க்ளூ வர்றது மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் இவ்வளோ போர்ஷன் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எண்டுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது தான். பட் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸ்டோன்ஸ் வந்து அடிக்கடி பிடிச்சி இழுக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க.
ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த பீகாக் பேட்டர்ன் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதில் ஒரே ஒரு ஐ மட்டும் வச்சா போதும். இந்த மேலே இருக்க அழகு போர்ஷன் இதிலலாம் நீங்கள் வேறு ஏதாச்சும் வைக்கணும்னு நினச்சா வச்சுக்கலாம். இல்லாட்டி அப்படியே ஃப்ரீயாக விட்டாலும் ஒன்றும் இல்லை. ஓகேவா? மைக்ரோ பீட்ஸ் அந்த மாதிரி இருக்குதுன்னா அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு ரவுண்ட் ஸ்டோன் நான் வந்து டார்க் க்ரீன் கலர் கொடுக்குறேன். ஓகேவா? இல்லை இந்த கேப்லலாம் நம்ம இப்போ ஸ்டோன்ஸ் வச்சா கரெக்டாக நமக்கு ஃபில் ஆகாது. மைக்ரோ பீட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாம் அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்களும் ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் நான் சொல்ல மாட்டேன், ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. நாளைக்கு எப்படி ஸ்டிக் பண்ணுங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நான் காட்டுறேன். ஓகேவா? தேங்க்யூ.